சார் வந்து சொன்னாரு, இப்போ வேல்யூ பிரைஸ் குடுத்தா பத்தாது. அதுக்கு ஒரு வேல்யூ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அதையும் நான் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு யூஸ் கேஸ் கூட இருக்கு. இப்போ டைட்டன் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டர்க்கிஷ் கம்பெனி ஒண்ணு இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரில்லிங் மெஷின்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்கால வந்து நம்மளுடைய மார்க்கெட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா, அவங்களோட சிஇஓ சொல்றாரு, ஆப்பிரிக்கா வந்துட்டு பிரைஸ் சென்சிட்டிவான ஒரு மார்க்கெட். அதனால வந்து நம்ம பிரைஸ வந்து ரொம்ப கொஞ்சம் இனிஷியலா காம்படிட்டர்ஸ் காம்படிஷன உடைக்கணும் அப்படின்னா, பிரைஸ நம்ம கம்மியா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ பிளான் பண்ணாங்க. அ அதுக்காக நம்ம ப்ராஃபிட்டே இல்லாம தர முடியாது. ஒரு தின் மார்ஜின் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த தின் மார்ஜின்ல ஒர்க் பண்ண என்ன ஆச்சுன்னா, ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப்டர் என்னாச்சுன்னா, அவங்கனால அ அத ஹேண்டில் பண்ண முடியல. லைக் அவங்க அ குடுக்குற சர்விஸ்க்கும், அவங்களோட ப்ராடக்ட் வந்து பிரீமியமான ப்ராடக்ட். குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. பட் அவங்களோட சர்விஸ் எல்லாத்துக்கும் கட்டுப்படி ஆகல. சர்விஸ் குடுக்குறது இதுக்கெல்லாம் அவங்களோட தின் மார்ஜின் வந்து கட்டுப்படி ஆகல. அதனால என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஓகே நம்மளுக்கு ரொம்பவே ப்ராஃபிட் இடிக்குது. என்ன பண்ணலாம்னா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு 10 ரீஜன் இருக்குன்னா, அது வந்து 5 ரீஜனுக்கா குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரீஜன்ஸ் குறைச்சாங்க. ஸோ அப்ப என்னாச்சுன்னா, கஸ்டமர்ஸ் இருந்து வந்து பிரீமியம் குவாலிட்டி இருக்கு. பட் பிரீமியம் சர்விஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. நம்ம வெறும் பிரைஸ் அதாவது சீப்பா குடுக்கறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ நம்ம குடுக்கணும். அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆக முடியும்.